Hi. ரெண்டு கம்பெனில செலக்ட் ஆகியிருக்கா. சென்னையிலேயே வேலை தரேன்னு சொன்னதுனால டிசிஎஸ் கம்பெனிக்கு ஓகே சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த ஜான் கிட்டையும் சொல்லி கிராண்டா பார்ட்டியும் கொடுத்திருக்கா. இவங்களோட காதல் விஷயம் புஷ்பாவோட அப்பா இரணியம் ராஜுக்கும் தெரிஞ்சு அவ மேல ரொம்பவே கோவப்பட்டாரு. அதுக்குள்ள ஜான் பேக்ரவுண்ட கூட விசாரிச்சு வச்சிருக்காரு. அவனுக்கு சொத்து இல்ல, சரியான வேலை இல்ல, கேவலமா டைலரிங் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் புஷ்பா கிட்டையும் பேசியிருக்காரு. இப்போ இருக்க காதல் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு இருக்க காதல் வேறன்னு வாழ்க்கை பாடம் எடுத்திருக்காரு. ஒரு டைலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போற? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன். இப்போ உனக்கு டிசிஎஸ்லயும் வேலை கிடைச்சிருக்கு. 2 வருஷம் கஷ்டப்பட்டனா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்ப. உனக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்து கோடீஸ்வர வீட்டுக்கு மருமகளா அனுப்புறேன். உன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கோ. எத்தனை நாளா லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. அவன் இல்லனா கூட நீ மகாராணி மாதிரி உன்னால வாழ முடியும். அதனால உன்னோட காதலை மறந்துடுன்னு சொல்லியிருக்காரு புஷ்பாவோட அப்பா. அவர் சொன்னதை யோசிச்ச புஷ்பா தன்னோட சந்தோஷத்தை விட அவங்க அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சு அவனை மறந்துடுவேன்னு அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. புது கம்பெனில வேலை கிடைச்சதுனால சந்தோஷத்துல மூழ்கி போனா புஷ்பா. ஜான மறக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா. ஜானும் அவளுக்கு போன் பண்ணல. அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால அவ பிஸியா இருப்பா. அவ நல்லா சம்பாதிச்சு நானும் சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சுட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சான். ஆனா புஷ்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாவம் ஜானுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. முதல் 2 நாள் ஜான் போன் பண்ணா கூட நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பண்றேன்னு சொல்லிடுவா. இவனும் பாவம் வேலையில பிஸியா இருக்கா, எதுக்கு நாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டான். ஒரு விதத்துல சொல்லணும்னா புஷ்பாவை விட ஜானுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தனக்கு அழகான பொண்டாட்டி மட்டும் இல்ல, திறமையான ஒரு லைஃப் பார்ட்னரும் கிடைச்சிருக்கான்னு நினைச்சான். அவங்களோட கல்யாணத்தை பத்தி அப்பப்போ கனவு கண்டுட்டு இருந்தான்.
4வது நாள் காலையில 11 மணிக்கு ஜான ஒரு பேக்கரி கிட்ட வர சொல்லிருக்கா. அங்க அவ மனசுல இருக்கிற விஷயத்த எல்லாம் சொல்லிருக்கா. எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்றாரு, எங்க அப்பாவை விட்டுட்டு உன்னோட வர முடியாது, இத்தனை நாள் நம்ம லவ் பண்ணோம், இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு அவ மனசு உடைஞ்சு போற அளவுக்கு ரொம்ப கூலா சொல்லிருக்கா. அதை கேட்ட ஜான் தன்னோட கனவுகளை எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சாக அடிச்சிட்டான்னு நினைச்சான். அப்போ கூட அவகிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் பேசவே இல்லை. புஷ்பா பேசிட்டு இருந்தத கண்ணீரோட பாத்துட்டே இருந்தான். ஜான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கான், நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசைன்னு சொல்லிருக்கான். ஆனா ஜான் புஷ்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல. அதுக்கப்புறம் எந்த எமோஷனையும் அவகிட்ட காமிக்காம ஜான் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் ஹர்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சு புஷ்பா கூப்பிட்டாலும் அவன் திரும்பி பார்க்காம போயிட்டான். 4 நாளா ஜான் புஷ்பாவுக்கு போனே பண்ணல. அதனால தான் அப்பா கிட்ட நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிருக்கா. மார்ச் 30, 2017 அன்னைக்கு புஷ்பாவோட பிறந்த நாள். காலையிலேயே ஜான் அவளுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணிட்டு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், கடைசியா நாம மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நாம மகாபலிபுரம் போலான்னு சொல்லிருக்கான். அப்படியே டைகர் கேவ்ஸும் பாத்துட்டு வரலான்னு சொல்லிருக்கான். புஷ்பாவும் சரி நாம லாஸ்டா மீட் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டா. காலையில அவங்க வீட்டுல கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு மதியம் ஜான மீட் பண்ண போயிருக்கா. 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் முடிச்சிட்டு மகாபலிபுரம் போயிருக்காங்க. அங்க பீச்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயந்தரம் ஆனதும் டைகர் கேவ்ஸ்க்கும் போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்க சுத்தி பார்த்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லியிருக்கான். சின்ன கிஃப்ட் பாக்ஸ் ஒன்ன வெளியே எடுத்திருக்கான். இது சர்ப்ரைஸ் கிஃப்ட், அதனால கண்ணை மூடிக்கோன்னு அவனோட கர்ச்சிஃபால அவ கண்ணை கட்டி இருக்கான். நிஜமாவான்னு சொல்லி அவளும் கண்ணை மூடி இருக்கா. கொஞ்ச நேரம் நீ அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கோ, இது சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிருக்கான். அவளும் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பினான். பக்கத்துல அவன் பைக்ல மறைச்சு வச்சிருந்த சுத்தி எடுத்து ஓங்கி மண்டையிலே ஒரு அடி அடிச்சிருக்கான். ஒரே அடியில அவ சுருண்டு கீழே விழுந்துட்டா. புஷ்பா இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ண ஜான் அவங்களோட 2 போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவ போட்டுட்டு இருந்த துப்பட்டாவை எடுத்து பக்கத்துல இருந்த மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டான். 5 வருஷமா ரொம்ப உண்மையா லவ் பண்ணவ தன்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்துக்கு ஆளானதுனால வேற வழி இல்லாம அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கான் ஜான். ஜான் தான் நம்மள சாகடிச்சான்னு தெரியறதுக்கு முன்னாடியே தலையில அடிபட்ட உடனே இறந்து போயிட்டா புஷ்பா. சாயந்தரம் ஆகியும் தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு புஷ்பாவோட அப்பா அவளுக்கு போன் பண்ணிருக்காரு. எத்தனை தடவை போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததுனால போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. தன்னோட பையனும் காணோம்னு ஜானோட அப்பாவும் அவங்க ஏரியா போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு பொண்ணு காணோன்றதுனால போலீஸ் உடனே விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அவங்க 2 பேரோட செல்போனை ட்ராக் பண்ணும்போது கடைசியா டைகர் கேவ் கிட்ட ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அங்க இருக்க பேட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தகவல் சொல்லிருக்காங்க. பேட்ரோல் டைகர் கேவ்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கும் போது நைட் 2 மணி ஆகிருக்கு. அப்போ ஒரு மரத்துல ஜானோட பாடி தொங்கிட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆனாங்க. அங்க இருந்து கொஞ்ச தூரத்திலேயே புஷ்பாவோட பாடியும் கிடைச்சிருக்கு. அவளோட பாடிக்கு பக்கத்திலேயே ஒரு சுத்தியும் பார்த்திருக்காங்க. புஷ்பாவோட கண்ணுக்கு கர்ச்சிஃப் கட்டி இருந்ததுனால இவன் அவளை நம்ப வச்சு சாகடிச்சிருக்கான்னு போலீஸ் தரப்புலயும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸும் இருந்திருக்கு. போலீஸ் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பிஜேன்னு ஒரு கோல்டு ரிங் இருந்திருக்கு. பிஜே புஷ்பா ஜான் அத அவளுக்கு கொடுக்காமையே கொண்டுட்டான் ஜான். அவ வேணான்னு சொல்லும் போது கூட எதுவுமே பேசாத ஜான் தன்னோட மனசுல எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால இந்த துயரமான முடிவுக்கு தள்ளப்பட்டு இருக்கான். இந்த கதையை நான் படிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால ஒன்னே ஒண்ணு மட்டும் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வுன்னு இருக்கும். அந்த தீர்வை கண்டுபிடிச்சா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நமக்கு ஒரு துரும்பா தெரியும். அதனால இந்த மாதிரி முடிவை வாழ்க்கையில யாரும் எடுக்க கூடாதுன்னு வருத்தத்தோட கேட்டுக்கிறேன். இவங்க 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.